ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. விண்டேஜ் தலைவர பார்த்த மாதிரி இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகுவது, படப்பிடிப்புகள வேகமாக முடித்து மற்றுமொரு படங்கள்ல கமிட் ஆகுவது அப்படின்னு தொடர்ந்து அவருடைய லைனப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு. ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு வேட்டையன் அப்படின்ற படத்துல நம்ம ஞானவேல் அவர்களுடன் இணைந்தாரு. சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்த படமாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படம் அமைஞ்சது. இந்த படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி அப்படின்ற திரைப்படத்துல தற்போது சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. இதனுடைய அறிவிப்பு வீடியோ வெளியாகி படத்துடைய முதல் பாடலுக்கான வீடியோ முதல் வெளியாகிடுச்சு. தற்போது இந்த படத்துடைய 4வது கட்ட படப்பிடிப்பு பேங்காக்ல நடைபெற்று வருதா. படத்துடைய முக்கிய காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டு வருவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது ஜெயிலர் 2க்கான அறிவிப்புமே அண்மையில வெளியாச்சு. இந்த அறிவிப்பு ப்ரோமோ வீடியோவுமே பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்புச்சு. ஜெயிலர் முதலாம் பாகத்தை போல இந்த பாகமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த ப்ரோமோ வீடியோவை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அறிவிப்புமே வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்தை நம்ம அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண இருக்காராம். தற்போது அட்லி பாத்தீங்கன்னா பாலிவுட்ல சல்மான் கானை வைத்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டாருடன் இணைவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இணைய போற அந்த படத்துடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா 3 பாகங்களாக ரிலீஸ் ஆகிருக்கா. ஆகையால தான் இந்த அளவிற்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.